இப்படிலாம் கூடவா ஸ்கேம் பண்ணுவீங்க? மார்னிங் எப்பவுமே வழக்கமா ஆர்டர் எடுக்கிற மாதிரி எங்க ஸ்டாஃப் எல்லாமே ஆர்டர் எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கஸ்டமரோட ஆர்டர் கன்ஃபர்மேஷனுக்காக நம்மளும் அவங்களுக்கு ஸ்கேனர் அனுப்பிச்சு விட்டோம். அவங்களும் அந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அனுப்பிச்சு விட்டாங்க. பட் அந்த பேமெண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசீவ் ஆகவே இல்லை. எங்களுக்கு அந்த பேமெண்ட் ரிசீவ் ஆகணும் நாங்க கஸ்டமர் கிட்ட போய் கேட்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய வாக்குவாதம் ஆயிடுச்சு. அந்த கஸ்டமர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அனுப்பின ஸ்கேனர்ல தான் நாங்க பே பண்ணோம், பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோவை எடுத்து நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. பட் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அமௌண்ட் எங்களுக்கு ரிசீவ் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம அனுப்பிச்ச கியூஆர் கோடை செக் பண்ணி பார்த்தா அது ஒரு பெர்ஃபெக்ட்டான எடிட்டட் கியூஆர் கோடுன்றது எங்களுக்கு தெரிய வந்தது. 2 days பிஃபோர் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு பெங்களூர் கஸ்டமர் ஆர்டர் பண்றதுக்காக டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. நாமளும் அவங்களுக்கு ஸ்கேனர் டீடைல்ஸ் பிளஸ் அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு விட்டோம். அவங்க அட்ரஸ் எல்லாமே அனுப்பிச்சுட்டு நாங்க அனுப்பின ஸ்கேனரை திரும்பி அவங்க எடிட் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சு இந்த கியூஆர் கோடுக்கு நான் இன்னும் 5 minutesல பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹிந்தில அவங்க எங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. அவங்க பேமெண்ட் போட்டு விடுறேன்னு சொன்னதும் நாங்களும் ஓகேன்னு சொல்லி அதை அப்படியே விட்டுட்டோம். அந்த கியூஆர் கோடு பாத்தீங்கன்னா நம்ம கேலரியில ரீசன்ட்ல சேவ் ஆயிருந்தனால நம்ம ஸ்டாஃப் பாத்தீங்கன்னா எல்லா கஸ்டமருக்கும் அதே கியூஆர் கோட அனுப்பிச்சிட்டாங்க. இதனால பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி எல்லாம் கூட ஸ்கேம் போயிட்டு இருக்கு. சோ நீங்களும் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அவேரா இருந்துக்கோங்க.